வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெத்தலை செடியை கட்டிங்ஸ் முறை மூலமா வீட்டிலே எப்படி ஒரு 30 நாளைக்குள்ளே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறமா நர்சரிக்கு போக மாட்டீங்க வெத்தலை வாங்குறதுக்காக. நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலே அது மூலமாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாங்களே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 1000 வெத்தலை கிட்ட ரெடி பண்ணுறோம். அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். வெத்தலை செடிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக விதை எதுவும் கிடையாதுங்க, கட்டிங்ஸ் மூலயமா தான் அதை உருவாக்கணும். வெத்தலை செடி வளர்கிறதுக்கு நிழலும் வெயிலும் கலந்த மாதிரி இருக்கணுங்க. ஒரு 50% நிழலும் 50% வெயிலும் இருக்கணும். அப்படி இருந்தால் வெத்தலை செடி ரொம்பவே அருமையாக வளரும். வெத்தலை செடி பார்த்திங்கன்னா மிளகு குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இந்த வெத்தலை, மிளகு, திப்பிலி இது எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். வெற்றிலை ஒரு முக்கியமான ஒரு மூலிகைங்க. நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. என்னென்ன நோய்களை இது குணப்படுத்துன்னு பார்த்திங்கன்னா வயிற்று கோளாறு, அப்புறம் இந்த காயங்கள்லாம் ஆறும், ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். இதனால தான் பழங்காலத்தில் தமிழர்கள் சாப்பிட்ட உடனே இந்த வெத்தலை போடுற பழக்கத்தை வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பண்ண ஆராய்ச்சியின்படி பார்த்திங்கன்னா இதில் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சவிக்கால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வெத்தலையில் கால்சியம், அயன் அது போன்ற சத்துக்களும் இருக்குது. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வெற்றிலைகள் இருக்குங்க. பச்சை நிற வெற்றிலை, வெள்ளை நிற வெற்றிலை, கற்பூரவள்ளி, இது போல் பல்வேறு வகைகள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரியான வெற்றிலைகள் பெயரிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் காலத்துலேருந்து இந்த வெத்தலையை நம்ம ஒரு மங்களகாரத்துக்கான ஒரு பொருளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கமார் வெத்தலை தான் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வளர்ந்துருக்க வெத்தலை கொடியிலேருந்து நம்ம ஒரு கணுவிலேருந்து, அதோட கனவு தெரியும் பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே கேப் வச்சு இந்த வெத்தலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அந்த கணு பகுதியில் நம்ம கட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கணுவிலேருந்து தான் வேர்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கணு பகுதியிலேருந்து கீழே ஒரு 5 சென்டிமீட்டர் மட்டும் வச்சு கட் பண்ணிங்க, ரொம்பவும் நீளம் வேணாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கணுவிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்தது ஒரு 5 சென்டிமீட்டர் மட்டுமே கேப் இருந்தால் போதும். இந்த மாதிரி வெத்தலையை கட் பண்ணிக்கங்க. இந்த வெத்தலை செடி பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குங்க. கரும்பச்சை நிறம் ஆண் வெற்றிலைன்னு சொல்கிறாங்க, இளம்பச்சை பெண் வெற்றிலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மண்ணில் வைக்கக்கூடிய வெத்தலைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது போல் ஒரு கவர்லையோ இல்லை ஒரு தொட்டிலையோ நீங்கள் எடுத்துக்கணும். மண்கலவை எடுத்துக்கணும். ஏன்னா மண்கலவை எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா செம்மண் பாதி மடங்கு எடுத்துங்க. ஒரு கோகோ பிட்டு கிடச்சின்னா ஒரு 20% எடுத்துங்க. எருவு பார்த்திங்கன்னா ஒரு 30%. எருவு கிடைக்கலன்னா வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி எடுத்துங்க. இது போல் இந்த கணுப்பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய வெத்தலையை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். எதுக்காகனா அப்போ தான் மண்ணுக்குள்ளே அது புதையும் போது வேறு வரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிங்ஸுக்கு நம்ம பார்த்திங்கன்னா வெத்தலையோட நுனிப்பகுதியை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா ரிசல்ட் வரும். ஏற்கனவே வளர்ந்த செடியில் இந்த மாதிரி நுனிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துங்க. இதுலேயும் நம்ம இந்த மாதிரி இந்த வெத்தலை சைடில் இருக்க இலையை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க அந்த கணுவுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த் அதுக்கு தேவையில்லை. இது மண்ணுக்குள்ளே புதையும் போது பார்த்திங்கன்னா வேர்கள் அந்த கணுவில் மட்டும்தான் வரும் இல்லையா, அதனால் ஓரளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 நுனி பகுதி சேர்த்து வைங்க. அது 2 கட்டிங்ஸ் சேர்த்து ஒன்றா வைங்க. அப்போ தான் நம்ம வேர் சேர்ந்து ஒன்றா வரும்போது நிறைய வேர்கள் விட்டு ஈஸியாக செடி பழைக்கும். இல்லையா பொதுவாக டேரெக்டாக மண்ணில் வச்சாலே வந்துடும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ரூட்டிங் ஹார்மோனுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த கத்தாழை செடி எடுத்திருக்கேன். கத்தாழையில் பார்த்திங்கன்னா அந்த வேர்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை நான் எடுத்திருக்கேன். வெத்தலை செடியை வளர்க்க போகிற கவரில் இது போல் ஒரு துளை இட்டுக்கலாம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இல்லைனா இதில் நிறைய தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அப்படியே டேரெக்டாக சொருவினீங்கன்னா கூட பரவாயில்ல. இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே பாதுகாப்பாக பண்ண முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆழத்தில் துளை இருக்கணும். கத்தாழையில் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா வெத்தலையோட பகுதி, அதை நம்ம ஒரு 1 hour வரைக்கும் நல்லா இந்த கத்தாழையிலே ஊற வச்சிடணும். எதுக்காகன்னு கேட்டால் கத்தாழையோட குணங்கள் எல்லாமே அந்த வெத்தலை காம்பில் சேர்கிறதுக்கு ஒரு 1 hour கிட்ட டைம் எடுக்கும். 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துகிட்டு அந்த பார்த்திங்கன்னா அதில் அந்த கத்தாழையோட சாறு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இறங்கியிருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த 1.5 இன்ச் அளவுக்கு தான் மண்ணுக்குள்ளே போக போகுது. அதனால் அதில் கத்தாழை சாறு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வேர் விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த 2 தண்டுக்குள்ளேயும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பாக்கெட்டுக்குள்ளே வச்சு நல்லா ஒன்றா சேர்த்து நட்டுக்குங்க. நட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா சைடில் வச்சு கிடிச்சு விடணும். இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த செடி ரொட்டேட் ஆகாமல் இருக்கும். இந்த செடி ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வேர்கள் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மண்ணை கூட போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேர் நல்லா ஃப்ரீயாக இறங்கும். வச்சு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டுருணுங்க. பாக்கெட் ஃபுல்லாகவே நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணால் டேரெக்டான வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு மர நிழல் அந்த மாதிரி இடத்துல வைங்க. நிழல் பகுதியிலே இருக்கட்டும். நிழல் பகுதியில் இருக்கும்போது தான் வேர்கள் ரொம்பவே சீக்கிரமாக இறங்கும். அது மட்டும் இல்லாமல் செடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது போல் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 500 வெத்தலைக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 25 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த வெத்தலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதில் நிறைய வெத்தலைகள் பார்த்திங்கன்னா நாங்கள் கொழுந்து பகுதியை வைக்காமல் வெறும் அந்த தண்டு பகுதியை மட்டுமே வச்சோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. அந்த கொழுந்து பகுதியை வச்ச வெத்தலை எல்லாமே நல்லாவே செழிப்பாக வளர்ந்துருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம வச்ச செடியில் வேர்கள் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கிறத நம்ம எடுத்து பார்க்கலாம். இது போல் ஒரு செடி 2 செடி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் கரெக்டானதாக இருக்கும். இது மாதிரி நாங்கள் பெரிய லெவலில் ஒரு கமர்ஷியலாக ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சேம்பர் அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த நம்ம போட்ட வெத்தலை செடி கூடவே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 500 செடி கிட்ட போட்டிருந்தேன். நம்ம போட்ட வெத்தலை செடிகள்லேருந்து ஒரு செடி எடுத்து பார்க்கலாம். இதில் எந்த அளவுக்கு வேர் வந்துருக்குங்கிறது நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. நம்ம அந்த மாதிரி கட்டிங்ஸ் நிழலில் வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக விடணுங்க. ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு வேர் இறங்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
இந்த செடியை நம்ம பதியம் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆகும். நிறைய வேர்கள் இறங்கியிருக்கு. நம்ம அதிகமான தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்களை அழுகி செடியே வராது. வெத்தலை செடி நம்ம பதியம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகபட்சமான தண்ணி வடிஞ்சு போயிடணும். அது மாதிரி தண்ணி தேங்கி இருக்கும்போது வேர் அழுகி செடியே வராமல் போயிடும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு வெத்தலை செடி இருந்தது. அதுலேருந்து கட்டிங்ஸ் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3000 செடி கிட்ட ரெடி பண்ணிட்டேன். அந்த ஒரு செடியிலேருந்தே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 செடி ரெடி பண்ணதுனால ஒரு 2000 செடி கிட்டே நான் நர்சரிக்கு சப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த வெத்தலை கொடியை நம்ம பதியம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஆகும்போது இது நட்டு பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம வருதுங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 இலைகள் கிட்ட வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லா செழுமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல நான் நட்டு வச்சேன். ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு புடிமானம் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. நீங்கள் தொட்டியில் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்டிக்கு அந்த மாதிரி நட்டு இது பண்ணுங்கள். இல்லை ஒரு பைப்பு வச்சு அந்த கொடியை ஏற்றி விடுங்க. அப்படி இல்லைனா தரையில் வளர்க்கும்போது ஒரு மரத்து பக்கத்தில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக வரும். வெத்தலை கொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது அது ஏறுறதுக்கான ஒரு வழியை காமிச்சு விட்டோன்னா போதும். அது செவ்வறியாக இருந்தாலும் சரி, இல்லை மரமாக இருந்தாலும் சரி, நல்லா படர்ந்து நல்லா பெருசாக வளர்ந்துடும். இப்போ பாருங்கள் இது மரத்தில் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி வளருதுன்னு. அதுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிடிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. இது பராமரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஏதாவது மண்புழு உரம் இல்லை மாட்டு சாணம் இது மட்டும் கொடுத்தாலே போதும். இதுக்கு பெருசாக பராமரிப்பு நான் வெத்தலை செடி மட்டும் ரெடி பண்ணலாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடிகள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெத்தலை செடி பற்றி தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா கார்டனிங் சம்மந்தமான நிறைய வேல்யூபுளான டிப்ஸ் இந்த சேனலில் வர இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.